இவ்வளோ காலம் என்னுடைய நண்பர் தான். நாங்க ஒண்ணா தான் இருந்தோம். ஒரே சமகாலத்துல இருந்து வந்தவங்க தான். நீங்க வந்து இளையராஜா, பாரதி ராஜா, கதாசிரியர் அன்னக்கிளி ஆர். செல்வராஜ், வைரமுத்து, இன்னும் கேட்டால் வைரமுத்து இவங்க கூட அதிகமாக மிங்கிள் ஆகாதும். இவங்க சொல்றதெல்லாம் கங்கைமரன், அவருடைய சகோதரர் பாஸ்கரன் இறந்துட்டாரு. இவங்கெல்லாம் ஒரு காலத்துல வந்து இந்த சினிமாவுக்காக போராடியவர்கள் தான் வந்து. இளையராஜான்னு ஒருத்தர் இல்லைன்னா வைரமுத்து இல்லை தான் வந்து அதே சமயத்தில். ஆனா இவ்வளவு காலம் பேசாத கங்கைமரன் இப்ப இறங்கி பேசுறதுக்கான அதையும் சொல்றாரு வந்து, இவ்வளவு காலமா நான் பேசல, நான் இது ஆகிப்போச்சு அது ஆகிப்போச்சு அப்படின்ட்டு அது ஒரு உதாரணம் சொல்றாரு வந்து. அந்திமழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறதுன்னு ஒரு பார்வை திறன் இல்லாதவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அப்ப அவருக்கு எவ்வளவு இதுல இருக்குது. அதே படத்துல கண்ணதாசன் பாடல் எழுதியிருக்காரு. அவர் வந்து அந்த பார்வை திறன் இல்லாதவர்கள் எப்படி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்ப்பாங்கன்ற மாதிரி எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இது விவாதமா மாறுது. ஒரு கட்டத்துல கங்கைமரன் என்ன பண்ணிட போறாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்களா, இது பண்ணிட்டு போறாங்களா, வழக்கு போட போறாங்களான்னு அது சின்மை ஒரு லீடு எடுத்து கொடுப்பாங்க வந்து. பக்கத்துல தான் சிஎம் வீடு கூட இருக்குது அப்படின்ட்டு அந்த ஸ்டுடியோ நடக்கிற இடத்துல இருந்து, ஆமாமா இப்ப போகும்போது நான் பார்த்துட்டு தான் போறேன் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன் அப்படின்ற அப்போ ஏதோ இவர் சொன்னா ஒரு ஏதோ ஒரு எதிர்வினை வரும்னு சொல்லியிருக்காங்க.